திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1301 முதல் 1310 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1301. குறைவதும் இல்லை குறைகழல் கூடும், அறைவதும் ஆரணம் அவ்வெழுத்தாகி, திறமதுவாக தெளியவல்லார்க்கு இரவில்லை என்றன் இயம்பினர் காணே. சிவாய நமவென்று சிந்தித்து தியானம் செய்பவருக்கு வாழ்வில் ஒரு குறையும் வருவதில்லை. ஒளிக்கும் தண்டை அணிந்த ஈசன் திருவடியில் கூடும் மெய்த்தவம் வாய்க்கும். வேதங்கள் சொல்லும் பிரமமே அவ்வெழுத்தாகி நின்றதையும் அதனுள் நின்ற சோதியை ஈசன் என்றும் தம் மெய் அறிவால் உணர்ந்து திறமாக அப்பொருளை சேர்ந்து தெளிந்த ஞானிகளுக்கு என்றென்றும் இப்பூமியில் இறப்பில்லை என்றே அறிவிற் சிறந்த எல்லா முன்னோர்களும் சொல்லியுள்ளதை அறிந்து அவ்வெழு காணே. பாடல் எண் 1302. காணும் பொருளும் கருதிய தெய்வமும் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஊனும் உணர்வும் உறக்கம் உண்டானாக காணும் கனகமும் காரிகையாமே. காணுகின்ற மெய்ப்பொருளும் அதனுள்ளே எண்ணி துதிக்கப்படும் தெய்வமும் போற்றுதலுக்குரிய வழிபடும் தலங்களும் பெருகி வரும் புண்ணிய நதிகளின் தீர்த்தமும் உண்ணுகின்ற உணவும் உணர்கின்ற உணர்வும் அடைகின்ற உறக்கமும் தானே வந்து சேரும் பொன்பொருள் செல்வங்களும் என எல்லாம் இச்சாம்பவியான பராசக்தியின் செயலே என்பதை அறிந்துணருங்கள். பாடல் எண் 1303. ஆமே எழுத்தஞ்சும் ஆம்பலியே ஆக போமே அதுதானும் போமலியே போனால் நாமே நினைத்தன செய்யலும் ஆகும் பார்மேலொருவர் பகையில்லை தானே. 5 எழுத்தும் தோன்றும் ஓசை வழியே ஆகாய வெளியான உச்சிக்கு சென்றால் அங்கு நின்ற ஒளியில் சேரலாம். ஓம் நமசிவய எனும் மந்திரத்தால் 6 ஆதாரங்களையும் கடந்து சகச தலத்தில் கலந்து நிற்கும் யோகம் கைகூடினால் உலகில் நாம் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியும். இவ்வுலகில் நமக்கு பகைவர் என்று ஒருவரும் இருக்க மாட்டார். பாடல் எண் 1304. பகையில்லை என்றும் பணிந்தவர் தம் பால் நகையில்லை நாளும் நன்மைகளாகும் வினையில்லை என்றும் விருத்தமும் இல்லை தகைவில்லை தானும் சலமதுவாமே. சாம்பவி சக்கரத்தை பணிந்து வழிபடுபவர்களுக்கு உலகில் பகை என்பதே என்றும் ஏற்படாது. பிறர் ஏளனமாக இகழ்ந்து கேலி பேசும் நகைப்புக்கும் ஆளாக மாட்டார்கள். என்னாலும் அவர்களுக்கு நன்மைகளே உண்டாகும். வினையால் வரும் துன்பமும் இல்லை. முதுமை இல்லாது என்றும் இளமையாய் இருப்பர். அவர் வாழ்வில் தடைகளே வராது. எளிமையாய் எப்போதும் இன்பமயமாய் நீர் போன்று குளிர்ந்த குணமுடையோராய் திகழ்வர். பாடல் எண் 1305. ஆரும் உரை செய்யலாம் அஞ்செழுத்தாலே யாரும் அறியாத ஆனந்த ரூபமாம் பாரும் விசும்பும் பகலும் மதியது ஊனும் உயிரும் உணர்வதுமாமே. இச்சாம்பவி சக்கரத்தை எல்லோரும் வணங்கி வழிபட்டு அஞ்செழுத்தாலே உருக்கொடுக்கலாம். அதனால் யாரும் அறியாத ஆனந்த ரூபமாகிய அப்பராசக்தியை அறியலாம். மண்ணும் விண்ணும் சூரியனும் சந்திரனும் உடலும் உயிரும் உணர்வாகவும் விளங்குவது சாம்பவி மண்டல சக்கரமே ஆகும். பாடல் எண் 1306. உணர்ந்தெழு மந்திரம் ஓமெனும் உள்ளே அணைந்தெழுமாங்கதனாதியதாகும் குணந்தெழு சூதனும் சூதியும் கூடி கணந்தெழும் காணுமக் காமுகையாளே.
ஓம் சிவாய நம என்பதே சாம்பவி சக்கரமாகும். சிவாய நம என்று உச்சரித்து வழிபடுவோர் உள்ளத்தின் உள்ளே உணர்ந்தெழும் இம்மந்திரம் ஓம் எனும் பிரணவமாய் உடல் எங்கும் பரவி நிற்கும். அது அங்கே ஆதி பொருளாகி ஆதி எழுத்தாக நின்றிருக்கும். அங்கே ஆன்மாவோடு சூட்சமாக சிவனும் சக்தியும் கூடியே கலந்திருப்பர். இவ்வாறு 6 உயிர்களோடு கலந்து நிற்கும் ஓம் என்ற சாம்பவி சக்கரத்தை தன்னுள் கண்டு அன்பினால் வழிபட்டு உய்வடையுங்கள். பாடல் எண் 1307. 12 புவனாபதி சக்கரம். ககரதியோரைந்தும் காணிய பொன்மை அகரதியோரார் அரத்தமே மேலும் சகரதியோர் 4 தான் சுத்த வெண்மை ககரதி மோவித்தை காமிய முத்தியே. புவனாபதி சக்கரம் என்பது அன்னையின் பஞ்ச தசாஸ்ரீ மந்திரம் அமைந்ததாகும். ககராதி ஓரைந்தும் க ஏ இ ல ஹ்ரீம் என்பவை பொன் நிறம் உடையதாம். அகராதி ஓராரும் ஹ ச க ஹ ல ஹ்ரீம் என்பனவை செந்நிறம் உடையதாம். சகராதி ஓர் 4ம் ச க ல ஹ்ரீம் என்பவை வெண்மை நிறமுடையதாம். ககரத்தை முதலாக கொண்டு சொல்லும் இந்த பஞ்சத சாஸ்திரி மந்திரமே வாக்பவ கூடம், காமராஜ கூடம், சக்தி கூடம் எனும் மூவித்தையாம். இதுவே விரும்பிய இம்மை பயன்களையும் முத்தி இன்பத்தையும் தரும் புவனாமதி சக்கரமாகும். பாடல் எண் 1308. போரில் இதுவே உறையும் இத்தெய்வத்தை தேரீர் பிரிதில்லை யானொன்று செப்பக்கேள் வாரி திரிகோணம் மனம் இன்ப முத்தியும் தேரில் அறியும் சிவகாயந்தானே. நான் தவத்தில் ஓர்ந்து ஆராய்ந்து அறிந்து சொல்லுகின்ற உண்மை இதுதான். இப்புவனபதி தெய்வத்துக்கு இணையான தெய்வம் வேறேதும் இல்லை. யான் சொல்லுகின்ற ஒன்றை கவனமாய் கேள். மலை மேகம் போல் அருள் பொழியும் அன்னையை முக்கோண சக்கரத்தில் மனம் பொருந்தி தியானிக்க நல்ல மனம் இன்ப மகிழ்ச்சி முத்தியும் அடைந்து சித்தியும் பெற்று சிவ ஒளியில் கலக்குமே. பாடல் எண் 1309. ஏக பராசக்தி ஈசற்காமங்கமே ஆகம் பராவித்தை யா முத்தி சித்தியே ஏகம் பராசக்தியாக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே. ஏகம் என்ற ஒன்றாகிய பராசக்தி ஈசன் உடலில் சரிபாதியாக இடம் கொண்டு விளங்குபவள். அவளே நம் உடலில் உள்ள பராவித்தை ஆவாள். அவளால் தான் முத்தியும் சித்தியும் அடைய முடியும். ஒன்றான மெய்ப்பொருளில் ஈசனுடன் கலந்து நின்ற பராசக்தியே அங்கே சிவகுருவாக நின்றுள்ளாள். அப்பராசக்தியே நாதமாகி அட்டாங்க யோக வழியாயிருந்து சோதி ஒளியில் சேர்ந்திடுவாள். அவளை அட்ட பைரவருக்கும் அட்ட சக்தியாய் விளங்குகின்றாள். அவள் இருக்கும் இடமே உண்மையான மெய்ப்பொருளாகும். அது எட்டான அகாரமே என்பதை ஆராய்ந்து அறிவி. பாடல் எண் 1310. எட்டாகிய சக்தி எட்டாகும் யோகத்து கட்டாகும் நாதாந்த தெட்டும் கலப்பித்த தொட்டாத விந்துவும் தானட்டொழிந்தது கிட்டாதொழிந்தது கீழான மூடர்க்கே. 8 வகையான சக்தியே சிவத்தில் சேரும் அட்டாங்க யோகத்துக்கும் ஆதாரமாவாள். உள்ளத்தில் உறுதியுடன் இந்த யோகத்தில் நின்று நாதத்தின் முடிவாகிய வெளியில் நின்ற ஒளியில் கலந்தவருக்கு 8 சித்திகளும் கைகூடும். இவ்வுலக நினைவும் கீழான இச்சைகளும் அற்று ஒளிந்து போகும். மேலான மெய் ஞானத்தில் பேரின்பத்தில் கலந்து நிற்பர். உலக ஆசைகளில் வீழ்ந்து அதுவே இன்பம் என வாழும் கீழான மூடர்களுக்கு இவை எதுவும் கிட்டாது போய்விடும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.